போன வாரம் என்ன செய்தி கொடுத்தோம்? என்ன செய்தி கொடுத்தோம் சொல்லுங்க. நான் உன்னை விட்டு, அப்படியா? நல்லா சொல்லுங்க திருப்பி. நான் உன்னை விட்டு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வீட்டில் வாசிக்கிறீங்க? அதான் கரெக்ட் ஆன்சர். இதுதான் சரியான ஆன்சர். சுகத்திற்காக. வேற யாரு? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆகவே வர நாட்களில் சபைகளிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வேண்டும், ஜெபிக்கிற ஜனங்கள் வேண்டும். யாரா இருக்கீங்களா? நான் ஜெபிப்பேன். ஜெபிங்க சிஸ்டர். ஜெபிமா. ஜெமிமா இல்லை, ஜெமிமா. எங்க ஜெமிமா? லார்ட் பிளஸ் யூ. ஏன்னா சர்ச்சுன்னு வந்துட்டா ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், வந்துட்டு முன்னு முயற்சிக்கு வச்சுட்டு அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இல்லை உங்க இப்படி சொல்லிட்டாங்க. இந்த எங்கள் தம்பி கொடுத்துருண்ணா, கொடுக்கல இல்லை? மை காட், எங்கள் பர்த்டே பாய். God bless you. Wish you many, many happy returns of the day. கை தட்டுங்க எல்லாம். ஆமென். God bless you. ஆகவே கர்த்தர் ரொம்ப நல்லவர். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். கஷ்டம் இருக்குங்க, வேதனை இருக்கும், பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், சூழ்நிலைகள் பயங்கரமாக மோசமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது பஞ்சுமத்த வாழ்க்கை அல்ல, ரோஜா மீது படுத்து கொண்டிருக்க வாழ்க்கை அல்ல, முட்களிலே இருக்கிற வாழ்க்கை. அதிலிருந்து கர்த்தர் ஒவ்வொன்றாய் கர்த்தர் உங்களை எண்ணி ஆண்டவர் விடுவிப்பார். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் இன்னைக்கு முழு மகிழ்ச்சியாக சஞ்சலெல்லாம் தவிர்த்துட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு முழுமையாக சந்தோஷமாக இந்த ஆராதனை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரும் அதான் நினைக்கிறார். ஆமென். எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க உங்கள்கிட்ட நான் கேட்டால் நீங்கள் எழுதி கொடுப்பீங்க லிஸ்ட்டு. ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சுமத்த வாழ்க்கை அல்ல, ரோஜா மலரில் படுத்து கொண்டிருக்க வாழ்க்கை அல்ல. இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், கசப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லாம் நிறைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை என்னன்னா செங்கல் அறுக்கிறது. செங்கல் அறுப்பாங்க, செங்கல் சுடுவாங்க, ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது? யுத்தம் தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாதுங்க? அவங்களுக்கு என்ன தெரியாது? ஆமாம், அப்படி யுத்தம் தெரியாத மொத பண்ண யுத்தம் தான் அமலேக்கியர் பண்ண யுத்தம். அதுக்கப்புறம் யோசுவா தான் யுத்தம் பண்ணுவான். அதுக்கப்புறம் யோசுவா 31 ராஜாக்களை அடிச்சு நவுத்தினான், எல்லாத்தையும் காலி பண்ணான். 31 ராஜா. இந்த ராஜா போயிட்டு வந்தால் அடுத்த ராஜா, அடுத்த ராஜா போயிட்டு வந்தால் அடுத்த ராஜா. யோசித்து பாருங்க, 31 ராஜாவை ஒருத்தன் சமாளிக்கிறானா, இப்போ தேவனுடைய வல்லமை ஜோஷுவா மீது எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் கூடிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுத்தமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவானதாய் மாறி வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நீங்கள் சகலமும் நன்மைக்கு எதுவானதாய் கடந்து வரும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இன்று கர்த்தர் ஆகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு,
அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எல்லா ஜாதிகளையும் துரத்தலை. யோசுவா நான் எல்லா ஜாதியும் துரத்தலை. கானானில் அப்படிலாம் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க. ஆனால் இடையிடையே புறஜாதியர்கள் இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மூலயமா அடிக்கடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். இப்போ சண்டை நடந்து நீங்கள் எப்படி வீட்டில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, எப்படி விதவிதமாக சண்டை வருதோ அப்படி கானானில் விதவிதமாக சண்டை வந்துச்சு. ஏன் அதை ஆண்டவர் அனுமதிச்சார்னா, அப்போ தான் இவர்கள் கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்லி. எல்லாமே இன்பமாகவே இருந்துட்டா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தேடுவீங்களா? சொல்லுங்களேன், தேடுவீங்களா? ஆமாம், எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் அப்படித்தான் போயிடுச்சு பாருங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறாங்க, கிட்டத்தட்ட 26 கோடி மக்கள் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். யாரும் சர்ச்சுக்கு வரதில்லையா? 17% இங்கிலாந்தில் வெளியே போயிட்டாங்களாம், சர்ச்சை விட்டு வரதில்லையா ஆண்டவர் தேடுறதில்ல. இது கடைசி நாள் அப்படித்தான் நடக்கும். ஆண்டவர் தேட மாட்டாங்க. ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஆண்டவர் கோயிலா, சர்ச்சா, அந்நிய பாஷா, ஜபமா, நைட் ப்ரேயரா, ஃபாஸ்டிங் ப்ரேயரா? ஆகவே பிரியமான தேவச்சரமே, நாள் செல்ல என்ன நடக்கும் என்று சொன்னால், விசுவாச மார்க்கத்தார் எல்லாம் வெளியே வர ஆரம்பிப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று என்னவென்று சொன்னால், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்ன பண்ணுவாராம்? ஆமென். உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்கல்ல, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரீங்களே, உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். சகல காரியத்தையும் அறிய வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். பாருங்க, இது யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கிறது. யோசேப் என்ன பண்ணுவான்? அவனுடைய பேர் சொப்பனக்காரன். அவன் பேர் என்னது? சொப்பனக்காரன். அவன் சொப்பனங்களை காண்டு ஆண்டவர் அவனை தேத்துவார். ஆனால் இப்போ அவன் சொப்பனக்காரன் இல்லை, டிசர்னிங் ஸ்பிரிட். என்னன்னா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவனாய் அவன் மாறிட்டான். அப்போ அந்த ஜெயிலில் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்த்தில் இருக்கப்ப அந்த கதை தான் படிச்சிங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் பார்வோனுடைய இதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு போவான். அப்போ 3 கூட நிறைய வச்சுட்டு போவாங்க. அப்போ காக்கா கொத்திட்டு போயிடும், பறவைகள் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 செடி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை புழிஞ்சு ராஜாவுக்கு, பார்வோனுக்கு அது திராட்சை ரசமாக கொடுப்பான். இப்படி இதெல்லாம் சொன்ன பிறகு இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவான். இந்த 3 என்ன அர்த்தம்னா, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ என்ன பண்ணுவ? பழையபடி பார்வோன் ராஜாக்கிட்ட பானபாத்திரக்காரனாக ஆயிடுவேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இருக்க பாரு, நீ 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை வெட்டிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, பறவைகள் இதெல்லாம் உன்னை கொத்தி திங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை சொல்லிடுவான். இப்படி அர்த்தத்தை சொல்லி கொண்டு வந்திருந்த யோசேப்புக்கு நடந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், பானபாத்திரக்காரனுக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணு, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்க, கிரேஸ் எங்க ஒர்க் ஆகுதுன்னா ஜெயிலில் ஒர்க் ஆகுது. கிருபை எங்க ஒர்க் ஆகுதுன்னா ஜெயிலில் ஒர்க் ஆகுது. அவனை கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே மாத்திரம் இருக்க ஆரம்பிச்சிச்சிங்கன்னா நீங்கள் எது செய்தாலும் வாய்க்க பண்ணும்படி செய்வார். அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்கிறாரு, டேய் நீ என்ன பண்ணு, வெளியே போயிட்டு ராஜாட்ட போய் பார்த்து சொல்லு, நான் தப்புமே பண்ணல,
என்னை எப்படியாவது விடுவிச்சிரு. ஆனாலும் ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவனை என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை மறந்துடுறாங்க இல்ல? நிறைய குடும்பம் மறந்துடுது இல்ல? நிறைய சகோதரர் மறந்துடுறாங்க, நிறைய வீட்டாரில் உங்களை மறந்துடுறாங்க, அநேக காரியங்களில் மறந்துடுறாங்க. ஏன்னா என் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் சொல்றார், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு என்ன வழியை பார்த்து கொண்டிருப்பாரோ அந்த வழியை ஆண்டவராகிய தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசாயா 42:16 எடுத்து வாசிங்களேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கோணலான காரியங்களை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கோணலான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது, பிசினஸ் கோணலாக போகுது, சம்பாத்தியம் கோணலாக போகுது, பிள்ளைகளோட வாழ்க்கை கோணலாக போகுது, பிள்ளைகளோட திருமண காரியங்கள் கோணலாக போகிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் செவ்வையாக்குவார். அது மாத்திரம் இந்த காரியம் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை என்ன பண்ணுவேன்? கைவிடாதிருப்பேன். சொல்லுங்க, கைவிடாதிருப்பேன். சொல்லுங்க, கைவிடாதிருப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஆகவே நம்ம யோசேப்பை குறித்து பார்த்துட்டு வர்றோம். அப்படியே பார்க்குற பொழுது அந்த ஆதியாகமத்தை விட்டுட்டு சங்கீதத்துக்கு வந்துருங்க. சங்கீதம் 105:16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. பாருங்க, அனுப்பப்பட்டானா விற்கப்பட்டானா? ஆமே. நம்ம காரியத்தில் என்ன அர்த்தம்? விற்கப்பட்டான்னு தோணும். ஆனா கர்த்தருடைய செய்கையில் என்னன்னா, யோசேப்பை விற்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். யாரு? யோசேப்பை அனுப்பப்பட்டார். யோசேப் சும்மா தான் இருந்தான். அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்க வேண்டும் அனுப்பப்பட்ட வேளையில விற்கப்பட்ட வேளையிலே குழியிலே தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட வேளையிலே அந்த குழியில பாம்பும் தேளும் எல்லாம் இருந்தது. அவனுடைய சகோதரத்தில் கேட்குறான், எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அவங்க யாருமே காப்பாத்தல, விட்டுட்டு போயிடுறாங்க. 18ஆம் வசனம் படிங்களேன். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை இன்னைக்கு ஆண்டோட வசனம் உங்களை புடமிடும்படி கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். நீங்க புடமிட்ட பின்பு பொன்னாக விளங்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் இந்த கஷ்டம் தெரியல பிரதர், ஏன் இந்த பாடுகள் தெரியல, இந்த வருஷம் அப்படி இருந்துச்சு, போன வருஷமும் இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் புடமிடும் வரைக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். புடம்பிட்ட பின்பு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். பல வர்ண அங்கி, ஏன்னா அப்பாவுக்கு பிடிச்ச பையன் ரொம்ப, அதனால பல வர்ண அங்கி போட்டார். இன்னைக்கு யாராவது பல வர்ண அங்கி போட்டிருக்கீங்களா? அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்க தானே நீங்களாம். பல வர்ண அங்கி போடணும். ஹலோ, நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஆண்டவருக்காக. சொங்கி மாதிரி, ஐயோ நானும் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவர் ஏதாவது எனக்கு பார்த்து செய்யுங்க ஆண்டவரை, போடுங்க ஆண்டவரை, பிச்சை போடுங்க ஆண்டவர். அப்படி இல்லை. ராஜாக்களமும் ஆசிரியர் கர்த்தர் உங்களை வைத்திருக்கார். ஆமென். ஆண்டவர்கிட்ட அதிகாரம் ஆண்டவர் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் தானே சொன்னார், மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமென். பேசினாரா? காட்டத்தை மரத்தை பார்த்து பேசு. அது என்ன பண்ணும்? பேசிட்டே இரு, அது அப்படியே நிற்கும் அப்படின்னு இல்லை. அது பேசுவானா வேரோடு பிடுங்கி சமுத்திரத்தில் கொண்டு போய் விடுவோம். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே தப்பி திரிகிறதை கண்டு
என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அடுத்தது, அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்பே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. ஆமா, ரொம்ப தூரத்தில் வரப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கெட்ச் போட்டான், இவனை காலி பண்ணிடலான்ட்டு. இவன் இருந்தா தானே இவனை வணங்குவோன்னு சொல்லுது. இவனை காலி பண்ணிட்டா எப்படி வணங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இவன் சூரியன் சந்திரன்லாம் வணங்குமா, நட்சத்திரம்லாம் வணங்குமா, நம்மளாம் உனக்கு வணங்கணுமா, இவன் நான் ஒரு சின்ன பையன், இவனுக்காக நம்ம அப்படி செய்யணுமா அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்துங்க, 20ஆம் வசனம் படிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே வஸ்திரம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், அன்றியும் அவர்கள் தீர்மானத்தின்படி, யார் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கோங்க, நீங்களும் நானும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். அவன் சொல்றான், யூதா சொல்றான், வேணாம் கொல்ல வேணாம், அவனை காப்பாற்றி விட்டுறலாம். இங்க வராங்க இஸ்மவேல் இடத்துல விற்கப்பட்டான். ஆதியாகமம் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆமா, பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. நீங்க எங்க போனாலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். நம்புறீங்களா? நீங்க எங்க போனீங்கனாலும் உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜோமணி மாத்திரம் விட்டுருங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். இப்பயே பிள்ளைகள் என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு வரும்படி கண்டிஷன் பண்ணி வரலன்னா அடிச்சாதான் இழுத்துட்டுவாங்க. ஏன்னா இப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வராது. ஒரு 30 வயசில் போய் மனம் திரும்புனா போடான்ட்டு போயிடுவான் பையன். 28 வயசில் போய் 24 வயசில் போய் மனம் திரும்பு சர்ச்சுக்கு வா. ஆமாம், நீனும் உன் சர்ச்சும் போ. ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நீங்களும் நானும் காணப்படுவோம். ஒன்றே ஒன்று தேவை, ஆண்டவருக்கு நீங்கள் பக்தியாக இருக்கணும், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எதுக்கு சர்ச்சுக்கு வரோம், எதுக்கு வரோம்னா, இந்த வாரம் வந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஓடுவதற்குரிய பலனை கொடுப்பார். என்னைக்காவது ஒரு நாள் ராஜாட்ட சொல்லுவான்னு எத்தனை வருஷம் காத்திருந்தானா? 2 வருஷம் காத்திருந்தானா. இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டில் நிறைய பேர் நீங்கள் அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்யுங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, மனுஷனை நம்பாதீங்க, உலகத்தை நம்பாதீங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். என் தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, 2 வருஷம் பார்த்துருக்கான், இவ்வளோ உதவி செஞ்சானே, கடைசியில் மறந்துட்டானே. இது உலகம் அப்படித்தான், மறந்துடும். ஆனால் என் ஆண்டவர் மறைவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கணவர் கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான் கொடுத்தார். 7 அவலட்சண பசுக்கள், 7 கொழுத்த பசுக்கள், 7 முதிர் வயதில் கதிர்கள், 7 சாவியாக இருக்கிற கதிர்களை காமிச்சார். ஏன் இதெல்லாம் காட்டுறார்? என் பார்வனு காட்டாம யோசேப்புக்கே காட்டியிருந்துருக்கலாம்ல. அப்போ யோசேப்பிட காட்டியிருந்தா
நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவர் எங்கள்கிட்டலாம் பேசல, அவர்கிட்ட பேசியிருக்காரு. தெரில. போன வாரம் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க, யாரோ என்னை வெள்ளையாக வந்து ஒருத்தங்க அப்படி தொட்டுட்டு போனாங்க. ஆக்சிக்கு ஒரு பைக்காரன் இடிச்சு போயிட்டான், என்னை தொட்டு இப்படி போனாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் ஏன் இந்த சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து முக்கியமான ஆள்கிட்ட தான் பேசுவார்ல. பார்வோன்ட்ட பேசினா, பார்வோன் யார்? ஜென்டைல், புறஜாதி. அவன்கிட்ட பேசுறாரு. அவன்கிட்ட சொன்னாதான் இந்த காரியம் நடக்கும். அவன் தான் என்ன பண்ண முடியும்? சட்டத்தை கொண்டு வர முடியும், அவன் தான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். ஆனால் அவனால் அதுக்கு அர்த்தம் தெரியல. இந்த அர்த்தம் தெரிவதற்கு ஆண்டவராகிய தேவன் முதலாவது ஆண்டவர் யாரை பயிற்சி பண்ணார்னா, யோசேப்பை பயிற்சி பண்ணார். என்னத்துக்கு பயிற்சி பண்ணார்? சொப்பனங்களை விவரித்து சொல்லும்படியாக பயிற்சி கொடுத்தார். முன்னாடி வரைக்கும் சொப்பனத்தை பார்த்தான், இப்போ சொப்பனத்துக்கு என்ன பண்ணான்? விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சிறைச்சாலை 2 பேர்த்துக்கு விளக்கத்தை கொடுத்துட்டான். இப்போ ராஜாவுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். ராஜாவுக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே ராஜா அவனை அழைத்து, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு ஒரு நிமிஷம், கையில் இருக்கிற மோதிரத்தை என்ன பண்ணா? கலட்டிட்டான். கலட்டி யார் கையில போட்டான்? யோசேப்பின் கையில போட்டான். ஏன்னா அந்த மோதிர முத்திரை இருந்தால் தான் அந்த சட்டத்துக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டான்னா யோசேப். அது மாத்திரம் இல்லை, அவன் போட்ட ட்ரெஸ்ஸு அரண்மனைக்கு தகுந்த ட்ரெஸ் இல்லை, இந்த ராஜாவுக்குன்னே ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் அவனுக்கு போறியா அப்படின்னா, மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி, அதுக்கப்புறம் பொன் சரப்பணியையும் அவன் கழுத்திலே தரித்து. எப்படி பாருங்க, பொன் சரப்பணினா அப்படியே ஜக மின்னும். அந்த மாதிரி ஆண்டவர் அவன் யோசேப் ஆண்டவர் கனப்படுத்தினார். அப்புறம் தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். முதல் எங்க இருந்தானா? யோசேப்பு குழியில கிடந்தான் இல்லையா? அதுக்கப்புறம் விற்கப்பட்டான் அப்படியா? அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் இருந்தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்னு. ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்க மேல, என் மேல ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பிளானை கத்தர் வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நமக்கு அது தெரியாம இருக்கலாம். இவன் நினைச்சானா எனக்கு ஒரு சரப்பணி போடுவாங்க, எகிப்து தேசம் முழுவதும் எனக்கு அதிகாரி ஆக்குவாங்க, ரதத்தின் மேல் நான் ஏறி வருவேன் நினைச்சானா? எதுவுமே நினைக்கல. அதாங்க கத்தர் சைலண்டா இருப்பாரு. ஆனா தன்னுடைய வேலையை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். பிரியமான தேவச்சனமே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் படிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாருங்க என்ன பெரிய அதிகாரம் பாருங்க. நான் தான் பார்வோன்னு ரைட்டு, ஆனா யோசேப்பு நீ தான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் எகிப்து தேசம் முழுதும் நீ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பேர் வைக்கலாம் பாருங்க. 45 மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நேத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆரம்பத்துல யோசேப் எப்படி இருந்தான், இப்ப சாப்நாத் பனேயா அப்படின்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சாப்பாடு கொடுக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். பஞ்சகாலம் வரப்போது 7 வருஷம், நல்ல விளைச்சல் 7 வருஷம் இருக்கு. இந்த 7 வருஷத்துல சம்பாதித்தது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு 5% கொடுத்துடணும். அங்கங்க களங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அங்கங்க களங்களை கட்டி என்ன பண்ணா, கோதுமைகள்லாம் சேர்த்துக்கிட்டே இருந்தான். பஞ்சகாலம் வந்தது, 7 வருஷம் கொடிய பஞ்சம். ஆனா எகிப்து பஞ்சத்துல இல்லை. ஏன் தெரியுமா? யோசேப் அங்க இருந்தனால பஞ்சம் இல்லை. உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கிற அப்படினால உங்க வீட்டுல பஞ்சம் இல்லை. உங்க வீட்டுல ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் ஆண்டவர் தரப்போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் வழி நடத்துவார். இப்ப பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். போதும் பாருங்க, ஆண்டவர் இடத்துல சொல்ற என்னன்னா, பார்வோன் என்ன பண்ண, இஸ்ரவேல்லாம் அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணா, போக அனுமதிச்சிட்டான். ஆனால் ஜனங்கள், ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு பாருங்களேன் ஆண்டவர். இவங்க யுத்தத்தை பார்த்தா பயந்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு யுத்தம் இப்போ வேணாம். ஏன்னா இவங்கெல்லாம் செங்கல் அறுத்தவங்க, செங்கலை சுமந்தவங்க, செங்கலை சுட்டவங்க, ஆடு மேய்ச்சவங்க, மாடு மேய்ச்சவங்க. இவங்க திடீர்னு கத்தி எடுத்து சண்டை போடணுமா? எப்படி முடியும்? முடியாது. அதனால ஆண்டவர் நினச்சார், வேணாம் அப்படி போக வேணாம், மனவடிஞ்சு போயிடுவாங்க, அப்புறம் எகிப்து திரும்பி போகிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது நினைக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். சில டைமில் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா, அவருக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிக்காத காரியத்தில் நீங்கள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு அற்புதமும் எந்த ஒரு அடையாளங்களும் நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் சிவந்த சமுத்திரம் இருக்கா, வனாந்திரம் இருக்கா, ஆண்டவர் பிளந்து போடுவார். நீங்கள் பிளந்து போடுவீங்க. அந்த வழியில் தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லை ஆண்டவரே, இந்த கொஞ்சம் தூரம் தான் ஆண்டவரே, இப்படியே நாங்கள் போயிடுறோம், ஈஸியாக இருக்கே, நீங்கள் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, சுற்றி போக பண்ணினாராம். இதில் நினப்போம், ஆண்டவர் இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், வர வருஷத்தில் எப்படியாவது நடந்துடும், அடுத்த மாதத்தில் எப்படியாவது வேலை கிடைச்சிரும், அடுத்த மாதத்தில் எப்படியாவது திருமணம் ஆகிரும், அடுத்த மாதத்தில் எப்படியாவது நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணுவார் பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ணணும். அவங்கள வராதவங்களை வருந்தி அழைக்கணும். வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு அழைக்கணும். நம்ம வேலை அழைக்கிற வேலை. வர்றதும் வராததும் அவங்களுக்கு உரியது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய ரகசிய வருகை வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு வந்தார்கள். ஏன் ஆண்டவர் புறப்பட்டு வந்தார்னா, அவர்கள் செங்கடல் என்ன பண்ணார்? 2ஆக பிளந்தார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை? அதை பார்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் பார்க்கும்படி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வனாந்திரத்தில் என்ன விழுந்தது? காலையில் என்ன விழுந்தது? மன்னா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. மன்னாவை நீங்கள் பார்க்கணும். மன்னா யார்? என்னன்னா, மன்னானா என்ன? மன்னானா ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, தேவர்கள் உண்ணும் அப்பம். ஆமாம், மன்னா ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் காடைகளை வர வைத்தார் வனாந்தரத்தில். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களோடு கூட வர ஆரம்பித்தார். ஆமேன். ஒருவேளை அந்த குறுக்கு வழியில் போயிருந்தாங்கன்னா இந்த ஆசீர்வாதம், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. 5 வயசில் போட்ட செருப்பு 45 வயசு வரைக்கும் அந்த செருப்பு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு செருப்பு வாங்கி போட்டால் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிச்சுக்குது. ஹலோ, ஆமாம். சட்டை வாங்கி போட்டால் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? நீங்கள் குண்டாயிடுறீங்க, இல்லை நீங்கள் ஒல்லி ஆயிடுறீங்க. கடைசியில் இங்கே பிடிச்சி அங்கே டைட் பண்ணி இங்கே டைட் பண்ணி ஒரு மேக்கப் போட்டு அதுக்கப்புறமேலு இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த 40 வருஷமும் ட்ரெஸ்ஸும் வளர்ந்தது, பழுதாகலை, செருப்பும் வளர்ந்தது. கர்த்தர் பாராட்டின மிகப்பெரிய அற்புதம் அன்னைக்கு நடந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் நடக்கக்கூடாது? உங்கள் மனசாட்சி படன்னு அடிச்சிச்சுன்னா ஆண்டவர் பேசுகிறன்னு அர்த்தம். உங்கள் மனசாட்சி அமைதலாக இருந்தால் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் என்று சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம்
வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். மனசாட்சியின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். சிலர்களுக்கு சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பேசுவார். சிலர்களுக்கு படிக்காதவா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, நினைப்பூட்டுவார், வார்த்தை சொல்லுவார், சத்தம் அவர் காதிலே கேட்கும். இந்த சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். சூழ்நிலைகள் மூலமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், சகலமும் நன்மைக்கு எதுவானதாய் நடக்கும். சொல்லுங்களேன், சகலமும். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 4:20 படிங்க, அதோட முடிச்சிடலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படின்னா என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தரலான பிள்ளைகளை கொடுத்தீங்க, வானத்து நட்சத்திரத்தை போல கொடுத்தீங்க, கடற்கரை மணத்தலை போல கொடுத்தீங்க. அப்படி நிச்சயமாய் நம்பி தேவன் என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தினானா. ஒன்றுமே நீங்கள் தரலாண்டவரே, சும்மா சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டு ஐயோ 100 வருஷம் ஆச்சு ஒன்றுமே தரல அப்படிலாம் குறையெல்லாம் அவன் சொல்லலை. அவன் என்ன பண்ணானா, தேவனை மகிமைப்படுத்தினான். அதுக்கு முன்னாடி முழு நிச்சயமாய் நம்பி. நீங்கள் தாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படா என்ன செய்ய மாட்டார், விட மாட்டாருங்க. அவர் மனுஷன் அல்லங்க, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லு, அவர் ஆகும், அவருடைய கட்டளை நிற்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே சந்தோஷமா இருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்தரத்திலே 20 லட்சம் மக்களை 40 வருஷம் சந்தித்தாரானால் உங்களை என்னை ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவானதாய் தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளை ஆராதனை தேவன் இங்கே ஆசீர்வதிச்சு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுக்கிற தேவன். இந்த நாட்கள் ஆண்டவரே, தேவனை விட்டுவிட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சுய வழிகளை நடந்தால் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். கர்த்தாவே, தேவனுடைய வழியில் நாங்கள் பற்றி நடக்கும்போது எத்தகைய படுகொலியாக இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து மீண்டும் நிறுத்துவார் என்ற வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சுவாமி. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றும்படிக்கு உடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவாமே. ஆமேன், ஆமேன். ஜெப தேவைக்கு 9894913619. Did I